எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. கருப்பு படம் வந்து வேறு லெவல் இருக்குது. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட டபுள் மடங்கு வந்து இருக்குது. ஸோ நேர்மையே வெல்லும் அப்படிங்கிறத சிம்பிளான கான்செப்ட். அதை வந்து எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க அப்படின்னா, கருப்பு சாமி நேரில் வந்து இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு. எல்லோரும் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஸோ இவ்வளோ தடைகளை தாண்டி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பேர் எல்லோரும் கூடி நின்று பார்க்குறதே ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து இதை விட்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள். ஆஸ் அ சூர்யா ஃபேன்களாக வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப நல்லா வந்திருக்கு வெளியில். லைக் சாயோட மியூசிக்கும் வந்து வேறு லெவல். சாய் மியூசிக், ஆர்ஜேபி சொல்லவே தேவையில்லை. அவர் டைரக்ட் பண்ண படம் எல்லாமே பிடிக்கும். இந்த படமும் அதே மாதிரி தான் மஜாவா. அவரும் வந்து வில்லனாக இருந்ததில் அது ரொம்ப செமையாக இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் நேரில் வந்து பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், செமையாக இருக்குங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. த்ரிஷா வந்து மெயின் கேரக்டர் எனர்ஜி தான், வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. அது த்ரிஷா சூர்யா கூட நடிக்கும் போது நீங்கள் 2 பேரும் நல்லா நடிக்கிறாங்க. பார்க்கவே செம காம்போவாக இருந்துச்சு. நேர்மையோடு இருக்கணுங்க, அவ்வளோதான். எல்லோரும் அந்த கருப்பை சாமியை வேண்டிட்டு எங்கள் இது தேட்டரில் தான் செலிப்ரேட் பண்ணோம். அந்த மாதிரி படம் தான் இது. வந்து ஒரு ஃபேன்ஸுக்கான படம் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே எமோஷ்னலாக போச்சு கொஞ்சம். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாமே ஃபேன் பாய் மூமெண்ட்டுக்காக பண்ண மாதிரி இருந்தது. பக்காவாக எடுத்திருக்காங்க, பக்காவாக. நான் சூர்யா ஃபேன்கள் நான் இப்போ 10க்கு 100 தடவை பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 தடவை பார்த்தா தான் ஆறும். சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக செம்ம பேக்கேஜ், அது செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து சரி இவங்க என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்களே சொல்லிட்டு வந்தேன். பட் ஓவராலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. சூர்யா நான் செம்மையாக கம்பேக் கொடுத்துருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது அந்த வைப் எப்படி இருந்தது, என்ன சொல்ல வராங்க? ஒவ்வொரு இடம் கூஸ் பம்ஸாக இருந்தது. ஒவ்வொரு சீனுக்கு வந்து மியூசிக் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லோரும் பாதி மூவியில். ஸோ செம்மையாக இருந்துச்சு ஓவராலாக. இது ஒரு நியூவாக இருந்தது. ஆக்சுவலாக சூர்யா நஜாரல் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இது எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு எடுத்ததுக்கு ஒரு சூப்பரான ஒரு இது தான். கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல படத்துக்கு கொடுத்தா நல்லது தான், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக 10 கொடுப்பேன். படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது சார். சூர்யா சார் நல்லா நடிச்சிருக்காங்க. கருப்பு மூவி சொன்னாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. எந்த விதத்துலையுமே போர் அடிக்கவே இல்லை. படம் செம்மையாக இருக்குது. படம் சாய் மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்தது என்னவோ அதை விடவே பெட்டராக இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். டெஃபினெட்லி ஒரு 100% பிளாக் பஸ்டர். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும், ஃபேன் பேஸ்க்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. பாதி மூவி நாங்கள் நின்றுட்டே தான் பார்த்தோம். சீட்டில் உட்காரவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இட்ஸ் நாட் லைக் அ பேர், பட் அவங்க 2 பேர் ரோலுமே நல்லா இருக்குது. மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக இருக்குது. மூவிக்கு நல்லா கரெக்டாக கோப்பப் பண்ணியிருக்காங்க. நான் 10 out of 10 கொடுப்பேன். வேறு லெவல் மூவிங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டர் பார்க்கணும். லைக் என்ஜாய் பண்ணுவீங்க. எதுவுமே எதிர்பார்க்கல. லைக் சூர்யாக்காக தான் வந்தேன். பட் சூர்யா செமையாக தெரிக்க விட்டார். பயங்கரமாக இருந்துச்சு மூவி அவரோட. ஐயோ, அது வேறு லெவல் காம்போ. லைக் 2 பேருமே நல்லா இருக்கும்ல ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு சடனாக பார்க்குறது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணால். அவர் பயங்கரமான சர்ப்ரைசஸ் வச்சுருக்காரு சூர்யாவுக்கும் த்ரிஷாவுக்கும் நிறையா சீன்ஸில். ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் பார்க்கணும். லைக் எதுவுமே ரிவீல் பண்ணக்கூட, எவ்ரி ஒன் மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த தியேட்டர்ஸ் ப்ரெசன்ஸ். அந்த மியூசிக் தான் சப்போர்ட் பண்ணிச்சே ரோல். ஸோ அந்த கேரக்டர் அப்படியே லைவாக கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து அவரோட சாங்ஸ் அண்ட் மியூசிக் தான். ஸோ தெரிக்க விட்டார். இருந்தால் என்ன, லைக் இட் வாஸ் லைக் நம்மளோட பட் திஸ் வாஸ் ஒரிஜினல் கேரக்டர். அந்த ஒரிஜினல் கேரக்டருக்கு நீங்கள் லைஃப் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி மியூசிக்கோட தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ செம்மையாக இருந்துச்சு. நோ கிரிட்டிசிசம். அதான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இருந்துச்சு. செம்மையாக தியேட்டரிக்கல் செலிப்ரேஷன் பயங்கரமாக பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டாரு. நேற்று அவர் அழுது வீடியோ போட்டதுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து அவங்க இன்றைக்கி அவரை கத்தி என்ஜாய் பண்ண வச்சோம். நாங்கள் அப்படி பார்த்தோம் படம் இன்றைக்கி ஃபுல்லாகவே.
ஆர்ஜேபி அண்ணா லவ் யூனா, சூர்யா அண்ணா லவ் யூனா. சூர்யா லவ் யூ எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஆனால் சாய் வேற லெவல் பண்ணிக்கிறார். பிஜிஎம் சாய் வேற லெவல். சாய் பிஜிஎம் வேற லெவல். பிஜிஎம் எல்லாமே பக்கவா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. செம கம்பேக் நல்லா பண்ணிருக்காங்க. திஷா நல்லா பண்ணிருக்காங்க. படமா தெரிஞ்சுக்குங்க, கதை வேண்டாம். படம் சூப்பராக இருக்குது. செலப்ரேஷன் எதிர்பார்த்து வந்தோம். பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பர் கம்பேக் ஃபிலிமு. கமர்ஷியல் பீக் கமர்ஷியல் ஃபிலிம். காம்போ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு. பயங்கரமாக போட்டிருக்காரு. சூப்பராக போட்டிருக்காரு. பீக் சினிமா. ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஒரு ப்ராப்பர் சூர்யா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் வந்தோம். கண்டிப்பாக இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக ரெட்ரோவில் மிஸ் பண்ணோம். செகண்ட் ஹாஃபை இங்கே பிடிச்சிட்டோம். எல்லாமே நல்லா பண்ணிருக்கோம். படம் மேக்கிங் நல்லா இருந்துச்சு மேம். படம் வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணுறதே வந்து கஷ்டம். அவங்க வந்து ஆக்சுவலாக பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை. ஆக்சுவலாக அப்படி பார்க்கக்கூடாது. என்னென்னா வந்து அவங்க கன்வே பண்ணுறதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதுதான் வந்து படத்தில் மெயின் இது. பயங்கரமாக இருந்துச்சு. சீரியஸாக வந்து மேக்கிங்க்கு நல்ல ஒரு சல்யூட்டே கொடுக்கணும். சூப்பராக எடுத்திருந்தாங்க. சூர்யா ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம நிறையா வந்து எப்படி சொல்கிறது, நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த மாதிரி மேக்கிங்க்கெலாம். அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். இதில் ஸ்கோருன்றதை விட பார்த்தீங்கன்னா படத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்ல, அதுதான் வந்து மெயின். ஏன்னா வந்து இந்த மெசேஜ் வந்து ஒரு சாமி வந்து இந்த மாதிரி ஒரு தப்பெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மெசேஜை வந்து அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்கல்ல, அதுலேயே வந்து வின் பண்ணிட்டாங்க. படம் சூப்பர். செமையாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கு படம். நான் ஆர்ஜே பாலாஜிட்ட வந்து ப்ரீவியஸ் மூவி நான் எதிர்பார்த்து வந்தோம். அதோட செமையாக இது பண்ணியிருக்காப்புல. சூர்யா அண்ட் த்ரிஷா அவங்க காம்போ எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூர்யா சார் வந்து சட்டிலான ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல. இதுக்கு முன்னாடி வந்த படத்தோட இது செம சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரிஷா வந்து அசிசுவல் அவங்க இல்லாமல் இருந்தோட படம் நல்லா தான் இருந்திருக்கும். நல்லா இருந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செம்மையாக சாருக்கு நல்ல கம்பேக்காக அது அமையும். தியேட்டரில் வைப் எப்படி இருக்கு? பயங்கர வைப்பு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சாய் மென்மேலும் வளரணும். இன்னும் அந்த பையன் இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். நல்லா பண்ணியிருக்காப்புல சாய். 10க்கு வந்து நான் 9 கொடுப்பேன். சூர்யா சார் கம்பேக் தான் மெயினாக வந்தோம். கம்பேக் மாசாக இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கம்பேக் கொடுத்துருக்காரு சூர்யா சார். அவ்வளோதான். மிஸ் படம் பாருங்க எல்லாரும். நான் வேறு மாதிரி எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக இருந்தது. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்தது. ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா வந்து நீங்கள் நம்ம காந்தாரா மற்ற லாங்குவேஜ் படத்தெல்லாம் பற்றி பேசுகிறோம்ல, அந்த மாதிரி பேசும்போது நம்ம லாங்குவேஜ் படத்தை நம்ம இந்த மாதிரி சாமி விஷயத்தை வச்சு பண்ணும்போது நம்ம தான் அதை என்கரேஜ் பண்ணணும். ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம தான் அதை பற்றி பேசணும். எப்படி ஒரு கர்நாடகா காந்தாராவோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கருப்பு. குக்கிங் பயங்கரமாக குக் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னதை செஞ்சுட்டாரு. அது எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. எல்லாருமே வந்து மற்ற லாங்குவேஜை பார்த்து பேசுகிறோமே, நம்ம லாங்குவேஜ் மூவி வந்து இதுக்கப்புறம் நம்ம தான் பேசி ஆகணும். இல்லைனா இதே மாதிரி டவுனாக தான் இருக்கும். நம்மளுக்கு 100,000 க்ரோஸ் அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது தமிழ் சினிமாவில். அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தெரில, இதுவே மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும். அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இன்னும் இதெல்லாம் பார்த்து நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். நம்ம லாங்குவேஜ் மூவியை மற்றவங்க சொல்கிறத விட நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணால் தான் அது மற்றவங்க சொல்ல முடியும். அதனால சொன்னேன். த்ரிஷா அண்ட் சூர்யா காம்போ நல்லா இருந்தது. ஆர்ஜே பாலாஜி வில்லனிசம் பண்ணியிருந்தார். அதுவும் நல்லா புதுசாக இருந்தது. நிறைய ரெஃபரன்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. சாயபேங்கர் தான் மெயின் இந்த படத்துக்கு. கொளுத்தி விட்டுருக்கார் மியூசிக்கு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் நிறைய சீன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. படம் உண்மையாகவே வந்து ரியலி ஹாப்பி. ஆர்ஜே பாலாஜி செம்மையாக பண்ணியிருக்காரு. சூர்யா ஆக்டிங் வைஸும் சரி, சாயபர் மியூசிக்கும் சரி, த்ரிஷா ஆக்டிங்கு எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கூஸ் பம்ப்ஸ் தான் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஃபேன்ஸுக்கும் நிறைய ட்ரீட் இருக்குது. எங்கள் ஃபேன்ஸ் இல்லாத தளபதி ஃபேன்ஸுக்கும் ஒரு ஸ்மால் ட்ரீட் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. சீனை வந்து பார்க்கட்டும், என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. எதிரெலாம் பார்க்கல. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கருப்புன்ற ஒரு டைட்டில் ஒரு ஏதோ ஒன்று இருக்குது. ஒரு காடோட ஒரு கடவுளோட இது வச்சுருக்காங்க. எப்படி இருக்கும் அதே மாதிரியே நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க படத்தில். எல்லாருமே பார்க்கலாம். அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் வந்து அந்த சவுத் சைடில் அந்த கருப்பை கும்பிட்றவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு படமாக சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. ஏன்னா நம்ம சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல தான் இருக்கும். ஆனால் ஊர் சைடில் கருப்பரை வந்து பயமாக கும்பிடுவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு இன்னும் என்ஜாய் பண்ணுவாங்க பார்த்துட்டு. கிளைமேக்ஸ் சீன் உண்மையே வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஏன்னா சூர்யா வந்து அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு வேறு லெவல்.
இல்லை இந்த படத்தோட இதுக்கு தேவைப்படுற மாதிரி தான் அவர் இது பண்ண முடியும். ஸோ ஸ்பேஸ்லாம் இருக்குது அதெல்லாம். ஆனால் சொல்கிற மாதிரி பெருசாக வந்து நம்ம சூர்யாவே இது பண்ண இந்த படத்து கதைக்கும் சூர்யாவுக்கும் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க ரைட்டிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை அவர் காமெடி எல்லாமே இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணுறாரு. வில்லனாவே இன்னும் சூப்பராக இருக்குது. அடுத்த ஆக்டர் எஸ்ஜே சூர்யாவே அவரும் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுலேயே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பார் கோர்ட்டில், சூப்பராக இருந்தது. உண்மையாக செம்ம என்ஜாய் பண்ணோம். கிளாப்ஸ் பயங்கரமாக இருந்தது உண்மையாகவே. தேங்க்ஸ். 9.5 10 கூட கொடுக்கலாம். 10 கொடுக்க முடியாது, ஏன்னா சின்ன சின்ன லேக்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கூடாது. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு சாயபங்கர். ரொம்ப ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க சாயபங்கர், ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு உண்மையாக. அவரோட ஏஜ்க்கு இவ்வளோ பெரிய படத்தில் வந்து உண்மையாக சூப்பராக அவர் இது பண்ணியிருக்காங்க. இல்லை காந்தாராவுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து இதில் வந்து அந்த காந்தாராவோட கடவுளை வந்து எடுத்துகிட்டு வராங்களோ அந்த மாதிரி ஒரு கருப்பரை வந்து எப்படி எடுத்துகிட்டு வரும் அதுதான் தவிர அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது கன்ஃபியூஸ்லாம் பண்ணாதீங்க. காந்தாரா இஸ் டிஃப்ரெண்ட், கருப்பு இஸ் டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக அடிக்கும். எதுக்குங்க 1000 கோடி? நல்ல படம், என்ஜாய் பண்ணுறாங்களா அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்லாம் செகண்டரி. மக்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்களா, குறை சொல்லாத போகிறாங்களா, அவ்வளோதான். கலெக்ஷன் வந்து அடிக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. கலெக்ஷன் சூர்யானுக்கு வந்து கலெக்ஷன்லாம் தேவையில்ல, அவரோட பெர்ஃபார்மன்ஸே போதும். ஒரு படத்துலேயே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து உண்மையாகவே வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணும். ஆட்ஸ் ஆஃப் தான். ஸோ ஆர்ஜே பாலாஜி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்ஷன்.